சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன்லாம் வந்தாச்சு. நமக்காக 2 ஆல்ரவுண்டர் புதுசா புடிச்சுட்டு வந்திருக்கேன். மெயின் 11 இல்லைன்னா கூட பேக்கப் ஆகுது இந்த பைபுலைகளை வச்சுக்கலாம். அதுலயே ஒரு பைபுல ஆல்ரெடி நம்ம பார்த்த பைபுல தான். ஜாக் எட்வர்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பினிஷர் ரைட் ஹேண்ட் மீடியம் பவுலிங் சும்மா ஏத்துறாப்புல பேட்டிங் பண்ண வந்தா 6 எல்லாம் சும்மா ஆகாயத்துல பறக்குது. நேற்று நடந்த பிபிஎல் மேட்ச்ல கூட 21 பால் 46 ரன் 4 4 2 6 கிரீன் லிவிங்ஸ்டன் இவங்க கிடைக்கலனா இந்த பைபுல புடிச்சு போட்டுக்கலாம் கம்மி பிரைஸ்லயே. கூப்பர் கனோலி ஏப்பா என்ன மாதிரி பேட்டிங் ஆனோண்டா சாமி. அவ்வளவு பெரிய அந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்லயே 6 கண்ணா அப்படின்னு வெளியே போய் விழுது. 33 பால் 59 ரன் 3 4 5 6 அப்பா. சிஎஸ்கே தரமான ஆட்டக்காரனா இருக்கா, தயவு செஞ்சு வலிச்சு போட்டுக்கோங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தரையாவது கன்சிடர் பண்ணுவேடாயாப்பா. எவ் காசி தாத்தா பாத்து பண்ணியா, ஊரு புறா உரண்டு இழுத்து வச்சிருக்கியா, நீ காண்டி ஏதாவது சொதப்பட நாங்க காலி. இருக்கிறதுலயே 2 விளக்கோலையா 10 தூக்கின்னு வாயா. அப்புறம் எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கா ஹோல்டர் எடுக்கங்கிறாங்க. ஏன் தாத்தா அப்ப நீ ஹோல்டர் தான் எடுக்க போறியா? இந்த லிவிங்ஸ்டன் கேமரூன் கிரீன்லாம் நமக்கு இல்லையா? ஆக்ஷன்ல சில பேருக்காக சிஎஸ்கே கையை தூக்கும் போதெல்லாம் கீழ இருந்து சருன்னு 2 மேல வந்துருது. இவங்களை விட வேற எந்த டீமாவது அதிகமா பிட் பண்ணிட மாட்டாங்களா? மனசு தவிக்கிற தவிப்பு இருக்கே. ஐயோ, இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே பைபுல்லிங்களா தான் இருப்பீங்க. சிஎஸ்கே யார் எடுக்கலான்னு ஒரு கமாண்ட போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற பைபுல்லிங்க அந்த சப்ஸ்கிரைபையும் போட்டுட்டு போயிடுங்களா.